ஒரே பரபரப்பாக இருந்தது ஏர்போர்ட். எங்களோட நார்மல் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது சென்னை போக. திடீர்னு சலசலப்பு பார்த்தா எங்க அம்மா குடு குடு குடுன்னு போயிட்டாங்க அப்படின்னா. பட் அங்கேருந்து he gave that eye contact. ஒரு couple of words பேசணும். நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சொன்னேன் என்னமா சொன்னேன் நீ? பட் he is very particular. அந்த ஃப்ரேம்ல இது இப்படி வேணும்னா to an extent of கை விரல் ட்ராலியில எடுத்துட்டு வராரு கேமராவை. Because he really gets into every aspect of the film. அந்த மாதிரி ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு on the spot வந்து encourage பண்ணோம். That is like நான் first time அதெல்லாம் பார்க்குறேன். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அதுக்கப்புறம் நீங்க விஜய் சாரை மீட் பண்ணீங்கல்ல, ஐ மீன் மைசூர்ல? இல்ல, நாங்க ஷிரடியில. ஓகே. சார் வந்து ஐ திங்க் பிஃபோர் தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்திருந்தபோது ஒரே பரபரப்பா இருந்தது ஏர்போர்ட். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் விஜய் சார் அன்னைக்கு அங்க வர போறாங்க. நானும் அவருடைய பிரைவேட் ஜெட் எப்போ வருது எப்போலாம் டைம்ல யாருக்கும் தெரியாது. எங்களோட நார்மல் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருந்தது சென்னை போக. திடீர்னு சலசலப்பு பார்த்தா ஐ திங்க் ஹி வாஸ் கம்மிங் இன். எங்க அம்மா குடு குடு குடுன்னு போயிட்டாங்க அப்படின்னு கத்துனேன். எங்க அம்மாவோட எக்ஸைட்மெண்ட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கொஞ்சம் இப்படி ஒதுங்கி நின்னேன். பட் அங்கேருந்து ஹி கேவ் தட் ஐ கான்டாக்ட். ஓகே, வரேங்கிற மாதிரி. தட் வாஸ் லைக் வாவ். ஃபர்ஸ்ட் அவர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு. அண்ட் தட் அக்னாலேஜ்மெண்ட் ஆல் தட் ஃபெல்ட் ஸோ குட். அதுக்கப்புறமா வந்து அம்மா போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கப்புள் ஆஃப் வேர்ட்ஸ் பேசணும். நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சொன்னேன் என்னமா சொன்னேன் நீ? ஐயோ இப்போவே மறந்துடுச்சு எனக்கு. ஐ செட் விக்ட்ரி வில் ஃபாலோ அந்த மாதிரி. he said he nodded and ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். so it was பியூட்டிஃபுல், nice experience. yeah. ஆனா நிறைய பேர் வந்து சொன்னாங்க the possibilities less for him to become CM அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. but later on things got changed. அப்படியே யாருமே எதிர்பார்க்கல. இது வந்து எம்ஜிஆர் சார் பண்ண ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இங்க நடந்தது. how is it to you? நீங்க it just feels like a movie moment because எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த லெவலுக்கு ஒரு விக்டரி வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. it just feels like a goosebumps moment. ரொம்ப ப்ரௌடா இருக்கு. நம்மள ஒருத்தவங்க, I don't say that as an artist, I say it like a citizen. நம்மள ஒருத்தவங்க has become our leader. Let's give him a chance. Like adan I feel like wishing him from the bottom of my heart. We all should give him the time and chance. சினிமால நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. நீங்க அப்கோர்ஸ் நீங்க மம்முகா சாரோட, மோகன்லால் சார், ஜெயராம் சார் அண்ட் அஜித் சார், லைக் மேக்ஸிமம் எல்லாரோட பெரிய ஸ்டார்ஸோட நடிச்சிருக்கீங்க. அவங்க கிட்ட இருந்து கேட்கறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. பட் சம்திங் யூ லேர்ன் ஃப்ரம் தோஸ் லெஜெண்ட்ஸ். so many. like for example மம்முகா வந்து சின்னதா அந்த ஐ மூவ்மெண்ட் he has taught me. even though நம்ம வந்து அவரோட சீனா இருக்கலாம், நம்ம பக்கத்துல தான் நிப்போம். அப்ப நம்ம பெருசா நமக்கு தோணாது. பட் அந்த மாதிரி எவ்ரி டீடைல் இந்த ஃப்ரேம் கவுண்ட்ஸ். அவர்கிட்ட தான் கத்துறேன். சின்னதா அந்த கண்ணை கீழே பாக்குறது, மேல பாக்குறது, பாஸ் எல்லாமே அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். லாலேட்டன் வந்து he is like the செல்ல குழந்தை ஆஃப் த செட். லைக் கலகல கலகலன்னு வருவார். தட் எனர்ஜியில் அவர் உள்ள வந்தாலே ஹா அப்படின்னு யூ ஆல் ஃபீல் தட் மேஜிக். அது எப்படிடா அந்த மனுஷன் பேக்கப் ஆகிற வரைக்கும் சேம் லெவல் ஆஃப் எனர்ஜி. ஸோ தட் இஸ் சம்திங் தட் ஐ ஹவ் லேர்ன்ட் அண்ட் பங்க்சுவாலிட்டி ஃப்ரம் ஹிம். இந்த மாதிரி சின்ன சின்ன அண்ட் பெரிய பெரிய விஷயங்கள். ஜெயராம் சாருமே நாங்க பார்த்துக்கோம், இல் பி வெரி ஃபன். அந்த மிமிக்ரியா எஸ், அவர் வந்து அவரோட செட்ல வந்து there is not a moment of silence. he'll be entertaining. அவரை சுத்தி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். மிமிக்ரி பண்ணுவாரு. ஒன்னும் இல்ல, அவரோட நேத்திக்கு நடந்து ஒரு கதையை சொல்லுவார். அவ்வளோ என்டர்டெய்னிங்கா இருக்கும். அண்ட் ட்ரூ என்டர்டெய்னர் he is. லைக் ஈவன் ரீசெண்டா அவரோட ஸ்டேஜ் ஷோஸ்லாம் இல்ல, மணிரத்னம் சார் மாதிரி வேற லெவல். what a performer, what an artist. yes ma'am. மிஷ்கின் சார் பத்தி நான் பேசணும் because ட்ரெயின்ல இஸ் யுவர் டைரக்டர். அவரோட படங்களுமே ஒரு மாதிரி it will be in a different way. working with மிஷ்கின் சார், how hard or how easy it was? It was different. So I don't know how to say. It was very different. Mishkin sir, I have met him in the past a couple of times. Nalla pesvaru. I really like him, as a director, as a technician. Avaro he is appreciated. So when he called me, enna nadikriya pandriya, let's do it, andha mari da I got on board this film. It's a small role, like I said, but he is very particular.
of how he wants it. அந்த ஃப்ரேம்ல இது இப்படி வேணும்னா டு an extent of கை விரல். ஸோ ஓகே எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்தது. பிகாஸ் he was paying attention to not just the foreground, பின்னாடி முன்னாடி, லைக் that attention to detail. அதுவும் ஃபார் ஹிம் எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாரு. அதுவும் செகண்ட் யூனிட் கேமராமேனா வேற இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, திடீர்னு பார்த்தா அவர் வந்து அந்த ட்ராலியில எடுத்துட்டு வர்றாரு கேமராவை. பிகாஸ் he really gets into every aspect of the film. அதுவும் I like one habit of his. At the end of backup எல்லாரும் அசெம்பிள் பண்ணணும் அன்னைக்கு. செட்டில் இருந்தாங்க எல்லாரும், ஆர்டிஸ்ட், லைட், எல்லாருமே, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் தென் he'll call out, இன்னைக்கு நீங்க நல்லா பண்ணீங்க. அண்ட் தென் he'll give his token of appreciation. அது என்னவா இருக்கலாம், அது அவர் கையில அன்னைக்கு என்ன இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு ஆன் த ஸ்பாட் வந்து என்கரேஜ் பண்ணுவாரு. And that is like, நான் ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் பார்க்குறேன். I'm like, wow, அப்படிதான் பார்த்தேன் நான். அப்புறம் இப்படி கேட்டேன் சேதுபதி அவர் கிட்ட, இப்படிதானே? ஸோ எவ்ரிபடி காட் யூஸ் டு இட். எனக்கு அது புதுசா இருந்தது. நீங்களும் ரியாலிட்டி ஷோஸ்ல இருந்திருக்கீங்க. இப்ப மிஷ்கின் சாரும் ரியாலிட்டி ஷோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பாக்குறப்ப எப்படி இருக்கு? லைக் ஐ மீன் இட் இஸ் ஃபன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரியாலிட்டி ஷோ. பிகாஸ் இட் புட்ஸ் யூ பேக் டு வாட்ஸ் ஹேப்பனிங் கரண்டா. ஏன்னா நான் பண்ண ஷோல எல்லாம் இல்லை, நிறைய அந்த யூடியூப் ஸ்டார்ஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓ இதெல்லாம் இருக்கா நம்மளை சுத்தி. இட் மேக்ஸ் மீ ஸ்டே கிரவுண்டட். அண்ட் ஜட்ஜ் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பண்ணுறீங்க. எனக்கு தட் இஸ் மீ, பட் ஐம் வெரி நியூட்ரல். ஸோ அது எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இட் மேக்ஸ் மீ ஃபீல் ரெலவெண்ட். ஓகே, கீப்பிங் அப் வித் டுடேஸ் பீப்பிள், டுடேஸ் ஜென் ஜி, அது எப்படி இருக்கு? லைக் யூ கீப்பிங் அப் வித் தீஸ் ட்ரெண்ட்ஸ்? நோ டெலுலு, ஐயோ கேட்காதீங்க. புதுசா ஏதோ வார்த்தை சொல்றாங்க, ஆரா வைபுங்கிறாங்க, என்னமோலாம். they are so different. எனக்கு அது மட்டும் தெரியுது. இப்போதான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய போய் ஹேர் கட் பண்ண வச்சிருக்கேன். அது லிட்ரலி அது என்ன, எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி, அது அடிச்சாங்க காப்பி மாதிரி இல்லை. அதாவது ஏந்துக்கிறாங்க அப்படியே போறாங்க, அப்படிதான் இருக்கு தலை. எனக்கு அப்படியே வந்து கட் பண்ணி வகுடு எடுத்து சீவி விடலாம்னு தோணும். அதெல்லாம் 90ஸ்லயே முடிஞ்சிருச்சு மேம். அதான் இதெல்லாம் எனக்கு வந்து கல்ச்சர் ஷாக்கா இருக்கு. ஸோ சர்டன் திங்ஸ் அவங்களோட திங்கிங்லாம் நான் சொன்ன மாதிரி இல்லை. அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்களோட எபிலிட்டி டு ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஸோ மச். பிகாஸ் ஈவன் த கான்டென்ட் தே சீ அப்படிதான் பார்க்குறாங்க. பட் ஹவு டு யூ சி? ஏன்னா இப்போ ஒரு படமா நம்ம 3 மணி நேரம் உட்காந்து க்ளூடா பாக்குறோம். ஆனா இப்ப பிரச்சனைனா படம் பாக்குறப்பே போரிங்கா சீன் தான் டப்புன்னு ஃபோன் எடுக்கிறாங்க. ஐ நோ, அதான் இட்ஸ் யூ கான்ட் ப்ளேம் இட் ஆன் த ஃபில்ம் மேக்கர்ஸ். இப்போவும் அவங்க நல்ல குவாலிட்டி கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நடுவுல இந்த டிஜிட்டல் மீடியா வந்து, சோஷியல் மீடியா வந்து நம்மளுடைய ரீவயர் பண்ணிடுச்சு நம்மள. இல்லை இட்ஸ் ஸ்லோ, லைக் வித்தின் 2 seconds ஐ டிசைட் இந்த வீடியோ பார்க்கணுமா வேண்டாமா. தட் இஸ் ஸோ ராங். புரியுது மேம். ஸோ ஒவ்வொரு லைஃப்லையும் தெர் வில் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் வென் யூ ஆர் தேர், அந்த ஒரு பீக்ல நீங்க போயிட்டு இருக்கப்போ தெர் வில் பி லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் வி நோ உங்க அம்மாக்கு ஷி ஹேட் அ கேன்சர் அண்ட் ஷி சர்வைவ்ட். அந்த மாதிரி அந்த பீரியட் எப்படி இருந்தது? ஒரு பக்கம் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், இன்னொரு பக்கம் ஃபேமிலி, பேலன்சிங் போத். ஐ திங்க் தோஸ் ஆர் த டைம்ஸ் தட் டீச்சர்ஸ் த மோஸ்ட். எல்லாமே நல்லா இருக்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் இந்த மாதிரி அடி விழும்போது தான் நிறைய கத்துக்கிறோம். அண்ட் தட்ஸ் வென் ஐ வென்ட் டுவர்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏதோ நம்ம ஐ வாண்ட் டு சீக் சம்திங் இல்லையா. ஸோ தட்ஸ் வென் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹெல்ப்ட். நான் வந்து ஷிர்டி பாபாவோட டிவோட்டி. ஸோ கம்ப்ளீட்லி யூ சரண்டர் யுவர் செல்ஃப். அண்ட் தென் அதே மாதிரி தான் ஈவன் when my son was born, அவனுக்கு வந்து he had a heart condition, open heart surgery. ஸோ அதெல்லாம் நடக்கும்போது தான் யூ ரியலைஸ் பாக்கி எல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம நேற்று வரைக்கும் இதுதான் பெருசா நினச்சிட்டு இருந்தோம். பட் சம்திங் ஆஸ் பிக் as your child is fighting for his life. இதுக்கு மேலே என்ன? ஐ ஃபெல்ட் எவ்ரி திங் வாஸ் ஸ்மால். நம்ம அந்த சுமந்துட்டு இருக்கிற அந்த கிரீடு, ஈகோ, அதெல்லாம் எதுவுமே இல்லை. தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். crushed everything. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது இன்னைக்கு எல்லாரோட லைஃப்லயும் ஒரு இம்பாக்ட் பே பண்ணுது. ஐ மீன் நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்கள பாக்குறப்போ ஐ கேன் சி சூப்பர் ஸ்டார் சார், எஸ்டிஆர் சார், நீங்க சொல்ற மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல நடந்து அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை வேற மாதிரி ஃபிளரிஷ் ஆயிடுது. இட்ஸ் மோர் லைக் அ கம்பேக் மாதிரி. அவங்க வந்து அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்கலாம், பட் தட் பாயிண்ட் அதுக்கப்புறம் அவங்க வேற மாதிரி ஆயிடுறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் கரியர், தேர் இந்த ஸ்டார்டம். அது எப்போதுமே தான் இது. திடீர்னு ஒன்னும் ஸ்பிரிச்சுவாலிட்டி நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது எப்பவுமே தான் இருந்துட்டு இருக்கு. பட் நம்ம ஒரு கட்டத்துல we become available and open and we seek. அது வரைக்கும் I think we are flooded with so many thoughts. நான் சொல்ற மாதிரி ஈகோவா இருக்கலாம், வந்து
யூனோ நம்ம கெரியரை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரிலேஷன்ஷிப். பட் அட் ஒன் பாயிண்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரேக் யா எல்லாருக்குமே அது வரும். அதுக்கப்புறமா நம்ம அதை எப்படி மாத்திக்கிறோம் மாறுறோங்கிறது தான் டிசைட்ஸ் நம்மளோட ஜேர்னி. ஸோ எவ்ரிடே இஸ் அ நியூ டேங்கிறது தான் எனக்கு நான் கற்றுக்கிட்டது. லைக் நிறைய பேர் வந்து என்னடா லைஃப் இதே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கவங்ககிட்ட நான் தான் சொல்கிறேன், எவ்ரிடே இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச். சொல்கிறது ஈஸி, எனக்கும் தெரியும், பட் எஸ் இட் இஸ் ட்ரூ. அது உணர்ந்தா இல்லை நம்மளோட ஆட்டிடியூடே மாறும் டுவர்ட்ஸ் லைஃப். புரியுது. கிரேட் மேம், தட்ஸ் வெரி கிரேட். ஸோ இடைப்பட்ட கேப்ல நீங்க வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் லேட் ஆன் ஆஃப்டர் கமிங் ஃப்ரம் யூஎஸ் கன்சிஸ்டன்ட்டாக நிறைய படம் பண்ணீங்க. அந்த பிஃபோர் யூஎஸ் ஃபேஸ்ல சில முக்கியமான படங்கள் மிஸ் பண்ணதுண்டா? லைக் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ரிக்ரெட் அந்த மாதிரி ஏதாவது படம் நான் மிஸ் பண்ணிட்டேன்? ரிக்ரெட்லாம் கிடையாது. நான் எப்போதுமே அந்த ரேஸ்க்குள்ள போனதே கிடையாது. ரேஸ் இந்த சென்ஸ் படம் பண்ணணும், படம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அது அந்த ட்ராப்ல நான் விழுந்ததே கிடையாது. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி படிப்பு பேக்கப் இருந்தது. சரி இந்த படம் சரி இப்போ பண்ண முடியல என்ன, ஐ நோ இன்னொரு படம் வரும், ஒரு வரலனா பரவாயில்லங்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரெஷர் நான் எனக்கு போட்டுக்கிட்டதே கிடையாது. நல்ல படங்கள் வரும், அந்த டைம்ல பண்ண முடியாம போகும். பட் ஐ நோ தட் ரீசன் வாஸ் மோர் வேலிட் தேன் த மூவி. ஸோ அந்த மாதிரி தான் நிறையா மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிக்ரெட்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு இன்னும் இருக்கு, ஐ ஹாவ் த ஹோப் அண்ட் கான்ஃபிடென்ஸ், இன்னும் லாட் மோர் டு டூ. வரும் படங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு பீரியட்ல வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா தட் வில் பி த டாக் ஆஃப் த டவுன். இவங்க கல்யாணம் பண்றாங்களா, அப்ப இவங்க ஃபீல்ட் அவுட் ஆக போறாங்களா, இனிமேல் இவங்க நடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது மாறிடுச்சு. இன்னைக்கு கல்யாணமும் லைக் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி, ஓ கல்யாணம் பண்றாங்களா சந்தோஷம், ஆனா அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. இந்த ப்ரெஷர் நீங்க ஃபீல் பண்ணதுண்டா? ஐ மீன் கல்யாணம் பண்ணிட்டா ஃபீல்ட் அவுட்ன்ற மாதிரியான ஒரு அப்பெல்லாம் லைக் நான் 18 years 2008 I got married. அப்பெல்லாம் அப்படிதான். கல்யாணம் மீன்ஸ் ஓகே மேபி அவ்வளவுதான், டாடா பாபாய். ஆர் படம் பண்ணா எப்படி படம் பண்ணீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்ங்கிற மாதிரி they ask. So it was pretty much like that. பட் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி இல்லை, ஸ்மூதா எனக்கு டிரான்சிஷன் பண்ண முடிஞ்சுது. ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, குழந்தை, அதெல்லாம் அவங்க எதுவுமே பார்க்கல. And as an artist, it's also my duty to look a certain way. See, of course, pregnancy, motherhood, எல்லாம் மாற்றும். ஃபிசிக்கலாக ஒரு woman's body go through so much. So as an artist also கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் வேணும். ஏன்னா ஒரு 4 கேரக்டரை வெர்சடைலாக நான் பண்ணணும்னா I have to look a certain way. ஸோ அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் மை செல்ஃப் எனக்கு எப்போதுமே இருந்திருக்கு. ஓகே. டப்பிங்கிறது நீங்க சேலஞ்ச் எடுத்து பண்ணணும்னு நினைச்சதா ஆர் இட் வாஸ்? இல்ல அது வந்தது. சங்கர் சார் ஃபர்ஸ்ட் படம் சார் தான் கூப்பிட்டாங்க. இன்ஃபேக்ட் பாய்ஸ்க்கு நீங்க ஆடிஷன் போயிருந்தீங்கல்ல? பாய்ஸ்க்கு ஆடிஷன் போயிருந்தேன். ஆமா, எனக்கு இன்னும் நான் ஈஸியா இல்ல. அப்போ எல்லாருமே செலக்டட். இதுக்கு ஃபுல் டே ராஜசுந்தரம் மாஸ்டர் ஒரு டான்ஸ் ஃபுல்லா எடுத்தாங்க. எந்த ரோலுக்கு? ஜெனிலியா ரோல். வாவ், ஓகே. சோ ஃபுல்லா தே டிட் தி டான்ஸ் சீக்வென்ஸ். அப்புறம் அவங்க சித்தார்த்தோட பேசுற அந்த இது ஒரு எமோஷனல் சீன். அப்போ சித்தார்த்தும் இல்லை, வேற யாரும் ஆடிஷன் பண்ணாங்க முன்னா அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். அண்ட் சார் ஒன்லி கால் ஃபார் இது அன்னியன். அப்போ வந்து ஐ திங்க் அவங்க அந்த எதிரியோட ஸ்லாங்கை பார்த்துட்டு கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அது பண்ணிட்டு இருக்கும்போது சச்சின் வந்து பக்கத்து டப்பிங் ஸ்டுடியோ. ஸோ சேர்ந்து பண்ணேன் ரெண்டும். ஸோ ஐ லைக் இட். நானா போய் தேடி கேட்கல, அது வந்தப்போ ஐ நாட். அப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க 3 படத்துக்கு அப்புறம்? அந்த யூஎஸ் போயிட்டேன். சரி அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல கரெக்டா வரணும் டப்பிங்க்குன்ட்டு. ஸோ அதான் யூனோ டப்பிங் இஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட் பி வெரி ஃபன் இல்ல? ஆமா, ஏன்னா 4 செவத்துக்குள்ள இமோட் பண்ணணும். அண்ட் அதுவும் அந்த நம்ம மொழி தெரியாம பேசின நடிகைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது இட்ஸ் மோர் சேலஞ்சிங். நம்ம சைடுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஐ திங்க் கன்சிஸ்டன்ட்டா அடுத்தடுத்த படங்கள். இப்போ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் ஃப்ரம் யூ? வாட்ஸ் தேர்? So I took a break for my son's 10th. இப்போ கரை சேர்ந்துட்டான் 11th. அப்ப பிரச்சனை இல்ல. அப்ப yeah. So I've been listening to a couple of scripts. ஆஹாயம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு தமிழ் படம். அது தினந்தோறும் நாகராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் இன் த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ எம் லிசனிங் டு அ கப்புள் ஆஃப் மலையாளம் ஸ்கிரிப்ட்ஸ். ஏன்னா எனக்கு இந்த வருஷம் மலையாள படம் பண்ணோங்கிற ஒரு ஆசை. இட்ஸ் பின் அ வைல் நாங்கள் படம் பண்ணி. அண்ட் தமிழ் டெஃபினெட்லி ஐ டு. looking forward. Definitely. Yeah. So thank you so much for the wonderful time. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. It was like ஒரு மாதிரி இன்சைட்ஃபுல்லா நல்லா இருந்தது.
we had a great time. Thank you and wish you all success for the all upcoming releases. அடுத்து you, அப்படியே இந்த thank ஆகஸ்ட் ஃபுல்லா ரிலீஸ் வச்சிருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேக் டு பேக் ஸ்கிரிப்ட்ஸ், பேக் டு பேக் படங்கள். Thank you so much for the wonderful time. Thank you. I also had a great time. எப்போதும் பேசின மாதிரி இல்ல. So thank you so much. Thank you. Thank you. Thank you. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.